வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம 11ஆம் வகுப்பு கணினி தொழில்நுட்பம் பாடப்புத்தகத்தில் இருக்க பாடம் 7 ஆவணத்தில் அட்டவணைகள், பொருள்கள் சேர்ப்பது மற்றும் ஆவணத்தை அச்சிடல். ஸோ இந்த பாடத்திற்கான அனைத்து பகுதிகளுக்கான வினாவிடைகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பகுதி ஈக்கான விடைகள் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட தொடர்ச்சியாக அந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 1 வீடியோட லிங்க் வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். சரிங்களா? பகுதி 4ல் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு ஆட்டோ டெக்ஸ்ட் எவ்வாறு உருவாக்குவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோ டெக்ஸ்ட் என்பது சாவி அல்லது சாவி சேர்மானத்தை பயன்படுத்தி உரை, அட்டவணை, வரைபடம் போன்றவற்றை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆவணத்தில் வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒரு உரையோ இல்லை அட்டவணையோ வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை திரும்ப திரும்ப செய்யாமல் அந்த அட்டவணைக்கோ இல்லை அந்த உரைக்கோ வந்து சில சாவி சேர்மானத்தை வந்து நம்மளால உருவாக்க முடியும். அவ்வாறு உருவாக்கப்பட்ட சாவி சேர்மானத்தை பயன்படுத்தி நம்ம எப்பொழுதெல்லாம் அந்த உரை வந்து அந்த ஆவணத்தில் இடம்பெற வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆட்டோ டெக்ஸ்ட் பயன்படுத்தி நம்மளால அதை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இதுல வந்து மொத்தம் 10 லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி வந்து ஒரு தடவையும் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை வந்து அந்த ஆவணத்தில் தோன்றும் போது நம்ம 10 கீஸ் வந்து டைப் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இந்த தமிழ்நாடு அப்படின்ற உரைக்கு பதிலாக டிஎன் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் கீயை வந்து ரெடி பண்ணிட்டு அந்த டிஎன் கூட இந்த F3 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீயை வந்து அழுத்தும் போது தமிழ்நாடு அப்படின்றது திரையில தோன்றும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு ஆட்டோ டெக்ஸ்ட்டை உருவாக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த ஆவணத்தில் அந்த உரையை வந்து தட்டச்சு செய்யணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் தட்டச்சு செய்யணும், பிறகு வந்து அதை தேர்வு செய்யணும். ஸோ தட்டச்சு செஞ்ச உரையை வந்து தேர்வு செய்யும் போது அதை எப்படி காட்டணும், உயர்த்தி காட்டப்படும் இல்லையா? ஸோ அதன் பிறகுதான் வந்து நம்ம அதை ஆட்டோ டெக்ஸ்டா மாற்ற முடியும். ஸோ முதல் 2 படிநிலைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு உரையை வந்து தட்டச்சு செஞ்சு அதை தேர்வு செஞ்ச பிறகு எடிட்ல போயிட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்ற கட்டளையை வந்து பயன்படுத்தணும். அல்லது Ctrl+F3 இதையும் வந்து கிளிக் செய்யலாம். அவர் கிளிக் செய்யும்போது என்ன ஆகணும், ஆட்டோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆட்டோ டெக்ஸ்ட் உரையாடல் பெட்டி வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து நேம் அப்படின்ற ஒரு உரை பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில நம்ம எந்த உரையை வந்து தட்டச்சு செஞ்சு தேர்வு செஞ்சோமோ அது வந்து தானாவே தோன்றும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த எழுத்தை வந்து தட்டச்சு செய்யணும். அந்த உரைக்கான உரைப்பெட்டில் உரைக்கான குறுக்கு எழுத்தை தட்டச்சு செய்யும் அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து எந்த இடத்துலனா வந்து ஷார்ட்கட் பெட்டியில தான். ஓகேவா? அந்த குறுக்கு எழுத்து நமக்கு இந்த இடம் வந்து தவறாக இருக்கு உங்க புத்தகத்துல. நேம் உரை பெட்டியில் நம்ம வந்து எந்த உரையை வந்து ஆட்டோ டெக்ஸ்டா மாத்துறோமோ அந்த உரையை வந்து தட்டச்சு செய்யணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கே வந்து உயர்த்தி காட்ட நம்ம தேர்வு செஞ்சதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வரும். அதே மாதிரி இந்த ஷார்ட்கட் பெட்டி இருக்கு, அதுலதான் வந்து அந்த உரைக்கான குறுக்கெழுத்து வந்து தோன்றும். அந்த குறுக்கெழுத்து நமக்கு தேவையில்லை, நம்மளே வேற ஒரு குறுக்கெழுத்து கொடுக்கணும் அப்படின்னா வேற ஒரு எழுத்து கொண்ட குறுக்கெழுத்தை வந்து நம்ம அந்த ஷார்ட்கட் பெட்டியில நம்ம தட்டச்சு செய்யலாம். ஸோ உங்களுக்கு அந்த உரையாடல் பெட்டி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த உரையாடல் பெட்டி, இந்த ஆட்டோ டெக்ஸ்ட் பெட்டி. இதுல நேம் அப்படின்றதுல இந்த தமிழ்நாடு அப்படின்றது தோன்றும். ஷார்ட்கட்ல டி அப்படின்றது அந்த குறுக்கெழுத்தான்றது தோன்றும். அந்த டி தேவையில்லைன்னா டிஎன் இல்ல வேற எந்த எழுத்து வேணுமோ அதை வந்து நீங்க தட்டச்சு செஞ்சுக்கலாம். இது செஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கீழிறங்கு பெட்டி இந்த இடத்த நம்ம கிளிக் செய்யும்போது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல வந்து நியூ டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம செலக்ட் செஞ்சுட்டு க்ளோஸ் அப்படின்ற அந்த பொத்தானை அழுத்தும் போது இந்த தமிழ்நாடுக்கு பதிலாக அந்த டிஎன் அப்படின்ற அந்த ஆட்டோ டெக்ஸ்ட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். நமக்கு இந்த டிஸ்பிளே ரிமைண்டர் ஆஃப் நேம் அஸ் சஜஷன் வைல் டைப்பிங் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் செய்யும் போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஆட்டோ டெக்ஸ்ட்ல நம்ம கொடுத்துருக்க வார்த்தைகளோட இதுவும் வந்து அதோட பட்டியல்ல சேர்ந்துரும். ஸோ அவ்வாறு சேரும்பொழுது நம்ம இப்போ அந்த ஷார்ட்கட் டி டைப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட ஆவணத்தில் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டியலானது தோணும். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த ஆட்டோ டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து தேர்வு செஞ்சு நம்ம இன்சர்ட் பட்டன் வந்து அமுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உரையாடல் பெட்டியில் வலது ஓரத்தில் ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்ற பொத்தானில் நம்ம கீழிறங்கு பெட்டியில் அதை தட்டும் போது நியூ டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின்ற தேர்ந்தெடுக்கணும். அதன் பிறகு க்ளோஸ் பொத்தானை தேர்வு செய்யணும். ஸோ குறுக்கெழுத்தை உருவாக்கின பிறகு என்ன ஆகணும், ஆவணத்துல நமக்கு எந்த இடத்துல ஆட்டோ டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல Ctrl+F3 அழுத்தலாம். ஸோ அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னா ஒரு பட்டியல் தோன்றும். அதுல இருக்கிற பெயரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இன்சர்ட் பொத்தானை அழுத்தலாம். அப்படி நம்ம குறுக்கெழுத்து தெரியும்ன்ற பட்சத்துல குறுக்கெழுத்தை தட்டச்சு செஞ்சுட்டு F3 பட்டனை அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அதற்கான ஆட்டோ டெக்ஸ்ட் ஆனது உரையில வந்து செருகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடுக்கு டிஎன் அப்படின்ற நமக்கு ஷார்ட்கட் தெரியும்ன்ற பட்சத்துல டிஎன் அப்படின்றத டைப் பண்ணிட்டு F3 அப்படி அழுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு அப்படின்றது மாறிடும். சரிங்களா?
அடுத்தது அட்டவணையின் அளவை எப்படி மாற்றுவாய் அப்படின்றது 2வது கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ அட்டவணையின் அளவை மாற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த அட்டவணை வந்து அதோட கொடாநிலையாக அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கத்தோட முழுமைக்கும் வந்து அந்த அட்டவணையானது அமையும். சரிங்களா? ஸோ நம்ம பயனர் வந்து அந்த தேவைக்கேற்ப அந்த அட்டவணையின் அளவை வந்து நம்ம மாற்றலாம். அதை ரொம்ப சுலபமா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அட்டவணையின் அளவு இருக்கு இல்லையா, அதை மாற்றுவதற்கு அதில் ஓரத்துல போய் கொஞ்சம் சுட்டெலியை கொண்டு போய் வைக்கும்போது அது வந்து இருத்தலை கொண்ட அம்புக்குறியாக மாறும். ஸோ அவ்வாறு மாறுகின்ற சுட்டெலியை அழுத்தி கொண்டே நம்ம வந்து அதன் எல்லையை வந்து நம்ம புதிய அளவிற்கு மாற்ற முடியும் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அட்டவணையின் அளவு முழு அளவு மாற்றுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அதுல இருக்க ஒரு வரிசையோ இல்ல நெடுவரிசையின் அளவையோ மாற்றுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வரிசையின் உயரத்தை மாற்றியமைதற்கு என்ன பண்ணணும்னா, அந்த சுட்டெலியை வந்து எந்த வரிசையின் உயரத்தை மாற்றணுமோ அந்த வரிசையின் கிடக்கை எல்லை மீது அதை கொண்டு போய் வைக்கும்போது அது வந்து இருத்தலை கொண்ட அம்புக்குறியாக மாறும். சரிங்களா? அதை அழுத்தி கொண்டு நம்ம நகர்த்தும் போது அந்த வரிசையின் உயரத்தை வந்து நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெடுவரிசையின் அகலத்தை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும்னா, அந்த சுட்டெலியை கொண்டு போய் நெடுவரிசையின் நெடுக்க எல்லையில வச்சுட்டு அதை நகர்த்தும் போது அழுத்தி கொண்டு நகர்த்தும் போது அதனுடைய நெடுவரிசையின் அகலத்தையும் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து உங்க புத்தகத்துல மாத்திக்கோங்க. செருகும் புள்ளியை அப்படின்றதுக்கு பதிலாக சுட்டெலியை அப்படின்றது வரணும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உரையாடல் பெட்டி மூலமும் வந்து நம்ம நெடுவரிசையின் அகலத்தை வந்து மாற்ற முடியும். ஸோ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எந்த நெடுவரிசைகளோட அகலத்தை வந்து முதல்ல வந்து துல்லியமா தீர்மானம் செஞ்சுக்கணும். செஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, டேபிள்ல போயிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற கட்டளை தேர்வு செய்யும் போது இந்த டேபிள் ஃபார்மட் டயலாக் பாக்ஸ் வந்து இந்த உரையாடல் பெட்டியானது தோன்றும். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலம் அப்டேட்ல இந்த தொகுதி கீழே காலம் வித் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சுழல் பெட்டிகள்ல தான் வந்து அனைத்து காலமே டிஸ்பிளே ஆகும். அந்த தற்போது எந்த அகலத்துல இருக்கோ அந்த மதிப்புமானது இந்த இடத்துல தோன்றும். சோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சுழல் அம்புக்குறியை பயன்படுத்தி ஒரு நெடுவரிசைக்கும் தேவையான அகலத்தை வந்து மாற்ற முடியும். அவர் மாற்றம் செஞ்ச பிறகு நம்ம ஓகே பொத்தானை கிளிக் செய்யும்போது நம்ம குறிப்பிட்ட புதிய மதிப்புல அந்த நெடுவரிசையின் அகலமானது தோன்றும். சரிங்களா? அடுத்தது 3வது கேள்வி, படங்களுக்கு எவ்வாறு வடிவூட்டம் செய்வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது ஏற்கனவே நம்ம வந்து அந்த படங்களின் தெளிவை எப்படி மாற்றுவது அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் இதுக்கும் எழுதணும். ஸோ படங்களுக்கு வடிவூட்டம் செய்வதற்கு நம்ம அதோட பிக்சர் கருவிப்பட்டை தான் வந்து பயன்படுத்தணும். ஸோ பிக்சர் கருவிப்பட்டை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, படத்தின் மேல வந்து நம்ம கிளிக் செய்யும் போது அந்த பிக்சர் கருவிப்பட்டையானது தோன்றும். ஸோ அந்த உதவியோட நம்ம வந்து அந்த படத்தோட எல்லை, அதோட அகலம், நீளம் மற்றும் பல்வேறு வடிவூட்டல்களை நம்மளால வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த பிக்சர் கருவிப்பட்டை. இந்த கருவிப்பட்டை மூலமா தான் வந்து நம்ம அதற்கு வடிவூட்டல் செய்ய போறோம். ஸோ முதல்ல வந்து படத்தோட அளவை மாற்றுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த படத்தின் மீது நம்ம வந்து சுட்டெலி கொண்டு கிளிக் செஞ்ச பிறகு அந்த 4 மூலையில வந்து கொண்டு போய் சுட்டெலியை வைக்கும் போது அதை அழுத்தி கொண்டே நம்ம வந்து அந்த படத்தினுடைய அளவை வந்து பெரிதாகவும் சிறிதாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த படத்தை வந்து வெட்டுவதற்கு தான் வந்து நம்ம கிராப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து தேர்வு செய்யணும். ஸோ இந்த கிராப் விருப்பத்தை தேர்வு செய்யறதுக்கு என்ன பண்ணா, இந்த கிராப் அந்த கருவி இருக்கு, இதை வந்து நம்ம கிளிக் செய்யணும். கிளிக் செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த படத்துல வந்து அந்த கிராப்பிங் கைப்பிடிகள் வந்து தோன்றும். ஸோ அதை கிளிக் செய்து இழுத்துக்கொண்டே நம்ம வந்து அந்த படத்தை வந்து எந்த அளவிற்கு வேணுமோ அதை வெட்டலாம். ஸோ இந்த கிராப் தேர்வு முடிஞ்ச பிறகு அதை எடுக்கணும், நீக்க வேணும் அப்படின்னா மறுபடியும் அந்த கிராப் கட்டளை மீதே கிளிக் செய்யும்போது அந்த கிராப் கருவி தேர்வானது நீக்கப்பட்டுவிடும். சரிங்களா? அடுத்தது டிஃபால்ட் கீழே இருங்க பெட்டியில பாத்தீங்கன்னா வந்து அம்புக்குறியை, அதுல ஒரு அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் செய்யும் போது பிளாக் அண்ட் ஒயிட், கிரே ஸ்கேல் அல்லது வாட்டர் மார்க் போன்ற விருப்பங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஃபால்ட் விருப்பம் வந்து அசல் படத்தை காட்டும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட். அந்த கீழே இருங்க பெட்டியில இந்த அம்புக்குறியை கிளிக் செய்யும் போது மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து தோன்றும். டிஃபால்ட்னா வந்து அசல் இமேஜ் வந்து அசல் படத்தை வந்து நமக்கு காட்டும். ஸோ இது டபுள் கிளிக் இந்த கீழே இருங்க பெட்டியை கிளிக் பண்ணி நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றது செலக்ட் பண்ணோம்னா அந்த படம் வந்து வண்ண படமாக இருந்தால் நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டும். ஸோ அது மாதிரி மற்ற எந்த விருப்பமோ அதை வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஃபிளிப் ஹாரிசான்டல், ஃபிளிப் வெர்டிக்கல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பணிக்குறிகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கிழக்கை திசையிலும் நெடுக்கை திசையிலும் நம்மளால புரட்ட போட முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி பணிக்குறியில இந்த பணிக்குரிய உதவியோட தான் வந்து நம்ம தோற்ற தெளிவை வந்து மாற்ற முடியும். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா 0% அப்படின்ற இருக்கும். ஸோ இந்த சதவீதத்தை நம்ம கூட்டவோ கழிக்கவோ செய்யும் போது அந்த படத்தினுடைய தோற்ற தெளிவானது மாற்றம் செய்யப்படும். சரிங்களா? சோ அது வரைக்கும் நம்ம எழுதணும்.
அடுத்த கேள்வி, ஒரு ஆவணத்தை அச்சிடுவதற்கு முன் எவ்வாறு முன்னோட்டம் செய்வாய் மற்றும் ஆவணத்தை எவ்வாறு அச்சிடுவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு ஆவணத்தை வந்து அச்சிடுவதற்கு முன்பு நம்ம வந்து அதை பார்வையிடும் போது அதுல ஏதாவது பிழை இருந்தா நமக்கு எளிமையாக தெரிஞ்சிடும். சோ அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதோடைய முன்னோட்டம் எப்படி செய்வது அப்படின்னா, ஃபைல்ல போயிட்டு பேஜ் ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அல்லது பேஜ் ப்ரிவியூ பொத்தான் இருக்கும், அதையும் கிளிக் செய்யலாம். அதுவும் இல்லை அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பேஜ் ப்ரிவியூ கருவிப்பட்டையானது தோன்றும். சரிங்களா? சோ இந்த கருவிப்பட்டையில இதுதான் வந்து மல்டிபிள் பேஜஸ்க்கான பணிக்குறி. இந்த பணிக்குறியை கிளிக் செய்யும் போது ஒரு எத்தனை பக்கங்கள் வந்து தோன்ற வேண்டும் என்பதை நம்மளால தீர்மானிக்க முடியும். சோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு 7 பக்கம் இருக்குன்னா நம்ம 3 பக்கங்களா வந்து நமக்கு தோன்றணும். திரையில பார்ப்பதற்கு பேஜ் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு 3 பக்கங்களாக காட்ட வேண்டும் என்றால் நம்ம அது 3 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அதுதான் வந்து இந்த மல்டிபிள் பேஜஸ்க்கான பணிக்குறி. அதே மாதிரி க்ளோஸ் ப்ரிவியூ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்குல்ல, இதை கிளிக் செய்யும் போது இந்த பேஜ் ப்ரிவியூ இந்த திரையானது மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அச்சிடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபைல்ல போய் பிரிண்ட் அப்படின்ற கமாண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். அல்லது Ctrl+P அப்படின்ற கமாண்ட்ல ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். அல்லது பிரிண்ட் ஃபைல் பணிக்குறியை வந்து பயன்படுத்தலாம். சோ இதுல பயன்படுத்தும் போது இந்த மாதிரி பிரிண்ட் உரையாடல் பெட்டியானது தோன்றும். சோ இந்த உரையாடல் பெட்டியில இந்த ஜெனரல் அப்படின்ற ஒரு தொகுதியில இது கீழே தான் வந்து நம்ம வந்து மாற்றம் செய்யணும் ஏதாவது தேவை என்றால். சோ இப்ப ஜெனரல் கீழே இருக்க இந்த பிரிண்டர் ஆப்ஷன்ஸ்ல வந்து நமக்கு எந்த பிரிண்டர் வந்து நம்ம கணினியோட இணைக்கப்பட்டிருக்கோ அந்த பிரிண்டரை வந்து தேர்வு செய்யணும். அதே மாதிரி ரேஞ்ச் அண்ட் காப்பீஸ் கீழே வந்து நம்ம எந்தெந்த பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும், எந்தெந்த பக்கங்களை பிரிண்ட் செய்யணும் அப்படின்றத கொடுக்கலாம். ஆல் பேஜஸ் கிளிக் செய்யும் போது அனைத்து பக்கங்களும் வந்து அச்சிடப்படும். இந்த பேஜஸ்ல நமக்கு வந்து ஒரு பேஜஸ் உடைய நம்பர்ஸ் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் பேஜஸ் மட்டும்தான் வந்து அச்சிடப்படும். சோ இப்போ 1 இருந்து 5 அப்படின்னு நீங்க கொடுத்திருக்காங்க. சோ 1 இருந்து 5 வரையிலான பக்கங்கள் வந்து அச்சிடப்படும். அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் என்பது அந்த ஒவ்வொரு பக்கமும் எத்தனை காப்பி வந்து பிரிண்ட் செய்ய வேண்டும் என்பதற்கான எண்ணிக்கை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்க முடியும். சோ இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் அந்த பட்டனை வந்து கிளிக் செய்யும் போது நம்மளுடைய ஆவணமானது அச்சிடப்படும். சரிங்களா? அடுத்தது, அட்டவணையில் உள்ள தரவுகளின் கூட்டுத்தொகையை வாய்ப்பாடு மூலம் எவ்வாறு செய்வது என்பது பற்றி வழிகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு அட்டவணையில பாத்தீங்கன்னா வந்து நம்ம அதுல கொடுத்திருக்க தரவை வந்து நம்மளால அந்த தரவிற்கு நம்ம கணக்கீடு செய்ய முடியும். சோ எந்த சிற்றறையில அந்த தரவை வந்து கணக்கீடு செய்து விடையை வந்து காட்ட வேண்டுமோ அந்த சிற்றறையை முதல்ல வந்து கிளிக் செஞ்சுக்கணும். அதுல முதல்ல தேர்வு செஞ்சு கிளிக் செஞ்சிடணும். சோ அந்த பர்டிகுலர் சிற்றறையில தான் வந்து நமக்கு அந்த தரவின் கணக்கீட்டின் விடையானது தோன்றும். சரிங்களா? சோ அதை முதல்ல செஞ்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், டேபிளுக்கு போயிட்டு ஃபார்முலா அப்படின்ற கட்டளை வந்து பயன்படுத்தலாம். அல்லது F2 கிளிக் செய்யும் போது இந்த மாதிரி அட்டவணை செயலியில் உள்ளது போல இந்த ஃபார்முலா உள்ளீட்டு பகுதியுடன் கூடிய கருவிப்பட்டை தோன்றும். சோ இதுதான் வந்து ஃபார்முலா கருவிப்பட்டை. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா கருவிப்பட்டையில நமக்கு வந்து எந்த கணக்கீடு செய்யணுமோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து தட்டச்சு செய்யலாம். சோ ஒரு சில சிற்றறைகளின் பெயர்கள் நமக்கு தெரியும் பட்சத்துல நம்ம வந்து இந்த மாதிரி அடைப்புக்குறி பயன்படுத்தி அந்த சிற்றறைகளின் பெயர்களை வந்து நம்மளால கொடுக்க முடியும். சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அட்டவணை அமைப்புல இந்த முதல் நெடுவரிசை வந்து A என்றும், அடுத்தது B, அடுத்தது C அப்படின்னு நெடுவரிசைகள் ABC என பெயரிடப்படும். அந்த வரிசைகள் பாத்தீங்கன்னா 1, 2, 3 எண்கள் வந்து கொடுக்கப்படும். சோ முதல் சிற்றறையின் பெயர் என்னன்னா A1 அப்படின்னு இருக்கும். அடுத்தது B1, C1 அப்படி போகும். இரண்டாவது வரிசையில் உள்ள சிற்றறைகளின் பெயர்கள் பாத்தீங்கன்னா A2, B2, C2 அப்படின்றது இருக்கும். அண்ட் மூன்றாவது வரிசையில இருக்கிறது A3, B3, C3 அது மாதிரி போகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு அதோட பெயர்கள் தெரியும் பட்சத்துல நம்ம வந்து கணக்கீடு செய்ய இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடை வந்து இந்த ஃபார்முலா கருவிப்பட்டையில நம்ம வந்து தட்டச்சு செய்யலாம். சோ இது இந்த மாதிரி பாருங்க, இப்ப B2லயும் C2லயும் இருக்கும் தரவுகள் வந்து சேர்க்கப்பட்டு கூட்டப்பட்டு அதனுடைய தொகையானது நம்ம எந்த சிற்றறையில வந்து கிளிக் செஞ்சிருந்தோமோ அந்த சிற்றறையில வந்து விடையாக தோன்றும். ஓகேவா? கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் அல்லாமல் வேறு பல சிக்கலான கணக்கீடுகளை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா கீழிறங்கு பட்டியை கிளிக் செய்யணும். சோ இந்த வந்து ஃபார்முலா கருவிப்பட்டையில இதுதான் வந்து ஃபார்முலா கீழிறங்கு பட்டி. சோ இந்த கீழிறங்கு இந்த பொத்தான இந்த பட்டியை நம்ம கிளிக் செய்யும் போது நம்ம கணக்கீட்டுக்கு தேவையான அனைத்து செயற்முறைகளின் பெயர்கள் வந்து இடம்பெறும். சோ இந்த இதுல எந்த கணக்கீடு செயற்முறை வேணுமோ அதை வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி எந்த சிற்றறைகளை கூட்டுத்தொகை நம்ம வந்து கணக்கிடணுமோ அதை வந்து தேர்வு செய்யணும். சோ உதாரணமாக B2ல இருந்து B4 வரையில இருக்க அந்த சிற்றறைகளை ஒரு குழுவாக தேர்வு செஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த சம் செயற்முறை கொண்டு அதோட டோட்டலை வந்து கணக்கிட முடியும் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த படத்திற்கான அனைத்து வினாக்களுக்கான விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் ஆஸ்கி எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.